என்னோட பேர் மகாலட்சுமி. நான் ஃபர்ஸ்ட் எம்சிஏ படிக்கிறேன். அரசியல் அப்படின்னா அதில் வந்து கண்டிப்பாக ஒரு அரசியல் ஒவ்வொரு கட்சிக்குமே கண்டிப்பா ஒரு கோட்பாடு இருக்கும். அதுல வந்துட்டு கொள்கை இருக்கும். கட்சி அரசியல் வரும்போது எல்லாருமே அவங்களுக்குன்னு ஒரு திட்டங்கள் வச்சிருப்பாங்க. அந்த திட்டங்களை வந்து அவங்க சரியா செயல்படுத்தணும். அந்த திட்டங்களை வந்து அவங்க தொடர்ந்து அதை செயல்படுத்தாதனாலதான் மக்களுக்கு வந்து இன்னும் புதுசா யாராவது வந்தாங்கன்னா அவங்க மேல அவங்களுக்கு ஓட்டு போடலாமா அப்படிங்கிற ஒரு சிந்தனை வருது. நிதர்சனமான உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இருக்கிற ஜென்ரேஷன்ல இப்ப இருக்கக்கூடிய தலைமுறைகளுக்கு புதுசா யாராவது வந்தா, இப்ப நான் ஸ்பெசிபிக்கா ஒரு அரசியல் கட்சியை மட்டும் சொல்லல, புதுசா யார் வந்தா அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படிங்கறத நோக்கி தான் போறாங்க. இப்ப ஆல்ரெடி லேப்டாப் பத்தி சொன்னாங்க. இப்ப வந்து லேப்டாப்ங்கிறது யூஜிக்கு அதிகமா கொடுத்திருந்தாங்க. பிஜிக்கு ஒரு சில பேட்சஸ்க்குலாம் வந்துட்டு கொடுக்கவே இல்லை. அவங்களுக்கும் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்திருப்பாங்க. அப்ப திட்டங்களை வந்து தொடர்ந்து செயல்படுத்தினாங்க அப்படின்னா அந்த கட்சி வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதிகமா. இது அப்பப்ப நடுவுல ஸ்டாப் பண்ணிடுறதுனாலதான் மக்களுக்கு வந்து அதுல இருக்க நம்பிக்கை வந்து போயிடும். தாவேக தலைவருக்கான கேள்விதான் இது. இப்ப இதுவரையும் 50 பேர் இறந்திருக்காங்க. அதுக்கே பதில் சொல்ல முடியல. இவர் எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு? இப்போ இந்த வருஷம் எலெக்ஷன் டிஎம்கே வந்து மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. பட் அவர்கிட்ட எனக்கு என்ன கேள்வினா, அது எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படிங்கறது அவர் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்க இருக்க பாதி பேருக்கு அது வந்து போகல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சா அப்படின்றத அவர் பார்க்கணும் அப்படிங்கிறது என்னோட பேர் ஜெயதேவ். நான் விஸ்காம்ல வரேன். ஸோ இது வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே கேட்குற ஒரு கேள்வி தான். இப்போ இருக்கிற கவர்மெண்ட்ல வந்து போதைப் பொருள் ரொம்ப அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ இது எனக்கு வந்து எப்போ ஃபீல் ஆகுதுன்னா, இந்த ஆட்சியிலேருந்து தான் அதிகமாக ஃபீல் ஆகுது. ஸோ இது வந்து இப்போ இருக்கிறவங்க தப்புன்னு சொல்லலை, அதை பற்றி கண்டுக்காமல் இருக்காங்களான்னு பேசலை. அடுத்து வர டைமில் அடுத்து யார் வந்தாலும் இதை கன்சிடர் பண்ணும். ஓவரா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன பசங்க வரைக்குமே அந்த போதைப் பொருள் அவங்க கையில் இருக்கு. அதுக்கான முன்னெச்சரிக்கையாக நீங்கள் என்னென்ன பண்ணணுமோ அதை இப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்போ இருக்கிறவங்களும் அதை கன்சிடர் பண்ணணும். இதுக்கப்புறம் வந்தாங்கன்னா இது இன்னும் கொஞ்சம் எச்சா கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது எங்களோட ஃபீலிங்காக இருக்கு. அதுதான் ஒரு நல்ல கோரிக்கை தான். அதாவது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கூட இப்போ வந்து போதைப் பொருள் ஈஸியா கிடைக்குது. அது இந்த ஆட்சின்னு இல்ல, அடுத்து வரக்கூடிய எந்த ஆட்சியா இருந்தாலும் அதை வந்து சரிப்படுத்தணும் அப்படின்றது ஒரு கோரிக்கையா வச்சிருக்காங்க. தாவேகா கட்சியினரிடம் கொள்கை தலைவர்களாக வந்து பெரியாரையும் காமராஜரையும் அப்புறம் வேலுநாச்சியார் இந்த மாதிரி பல கொள்கை தலைவர்களை வச்சிருக்காங்க. அதில் வந்து காமராஜர் வந்து சுதந்திரத்துக்காக வந்து போராடினவர். ஆனால் பெரியார் வந்து சுதந்திரத்தை வந்து கருப்பு தினம் அப்படின்னு சொல்லி வெறுத்தாரு. இந்த மாதிரி 2 முரண்பாடான கருத்துக்களை வச்சுட்டு எப்படி செயல்படுத்த போறாரு அப்படிங்கிற கேள்வி.